இந்திய ரசிகர்களுக்கு உலக கோப்பை வென்ற மகிழ்ச்சியுடன் கவலையையும் அளித்திருக்கிறது விராட், ரோஹித் மற்றும் ஜடேஜாவின் ஓய்வு அறிவிப்பு. T20 போட்டிகளில் இந்தியாவிற்கு அவர்கள் அளித்த பங்களிப்பை சற்று நினைவு கூறலாம். ICC கோப்பையை 11 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வென்று இந்திய கிரிக்கெட் ரசிகர்களின் கனவை நிறைவேற்றியது ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி. கோப்பையை கையில் வாங்குவதற்கு முன்பே இறுதிப் போட்டியில் ஆட்ட நாயகன் விருதை வென்ற விராட் கோலி சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். இளைஞர்களுக்கு வழிவிட்டு செல்வதாகவும் அவர் கூறினார். இந்தியாவிற்காக 125 T20 போட்டிகளில் விளையாடியுள்ள விராட் 38 அரை சதம், ஒரு சதம் விளாசியுள்ளார். 48.7 சராசரியுடன் 4188 ரன்கள் சேர்த்து சர்வதேச T20 போட்டிகளில் அதிக ரன்கள் எடுத்தவர் பட்டியலில் 2வது இடத்தில் உள்ளார் விராட் கோலி. 2014 T20 உலகக் கோப்பையில் இறுதிப் போட்டி வரை சென்ற இந்தியா தோல்வி அடைந்தாலும் தொடர் நாயகன் விருதை தனதாக்கியவர் விராட் கோலி. கரெக்ட். இந்த ஓய்வு அவங்க இப்போ கரெக்டான டைமில் வேர்ல்ட் கப் வின் பண்ணி அந்த ஒரு மெமரியோட ஓய்வு பெற்றிருக்காங்க. ஸோ வருங்கால இளைஞர்கள் ஆடுறவங்க எல்லாருக்கும் இவங்க ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீம் அதுக்கு பின்னாடியே எல்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நல்லபடியாக போவோம். அவங்க எந்த நோக்கத்தில் இந்த ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சாங்களோ அது சக்ஸஸ் ஆகும். விராட் கோலி ஓய்வு அறிவித்த பின் அவரது சாதனைகளை ரசிகர்கள் அசை போடுவதற்குள் ரோஹித் சர்மாவும் இதுதான் இந்தியாவுக்காக தனது கடைசி T20 போட்டி என அறிவித்தது ரசிகர்களை ஒரு நிமிடம் அமைதியாக்கியது. தோனிக்கு பிறகு இந்திய மண்ணிற்கு உலக கோப்பை வென்றளித்த ரோஹித் சர்மா தான் சர்வதேச T20யில் அதிக ரன்கள் எடுத்த வீரர். 159 போட்டிகளில் விளையாடி 4231 ரன்கள் விளாசியுள்ள ரோஹித் சர்மா 5 சதம், 32 அரை சதங்கள் விளாசியுள்ளார். விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இவங்க ஒரு பெரிய ஐக்கன்ஸ் இந்த கேம்ல அண்ட் அவங்க அச்சீவ் பண்ணதெல்லாம் சம்திங் அன்பிலீவபிள். இவ்வளோ வருஷமா இவ்வளோ கன்சிஸ்டண்டாக பண்ணுறது அவ்வளோ ஈஸியே கிடையாது அந்த லெவலில். அண்ட் அவங்க காமிச்சிருக்காங்க எப்படி பண்ணுறதுன்றது. அண்ட் அவங்க ரிட்டையர்மெண்ட் போது இந்த மாதிரி ஒரு ட்ராஃபியோட ரிட்டையர் ஆகுதுங்கிறது கண்டிப்பாக நம்ம எவ்வளோ லைஃப்பில் என்ன பண்ணாலும் ட்ராஃபி வின் பண்ணுறது தான் அல்டிமேட்டு. இவ்வாறாக இந்திய அணியின் இரு சிறந்த பேட்டர்களின் T20 சகாப்தம் முடிந்ததாக பேசி வந்த சூழலில் ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜாவும் சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு அறிவித்து அதிர்ச்சி அளித்துள்ளார். இந்திய அணி பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற இவரது பேட்டிங், பந்துவீச்சை தாண்டி பறந்தும் பாய்ந்தும் செய்த ஃபீல்டிங் உதவி புரிந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்தியாவுக்காக 74 போட்டிகளில் விளையாடியுள்ள ஜடேஜா 54 விக்கெட்டுகள் உடன் 515 ரன்கள் சேர்த்துள்ளார். 28 கேட்சுகள் பிடித்து அணி வெற்றிகளை குவிக்க உதவி புரிந்துள்ளார். மூவரும் சர்வதேச T20 போட்டிகளில் இருந்து மட்டுமே ஓய்வு பெற்றுள்ளனர் என்பது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு சற்று ஆறுதல் அளிக்கிறது. எதிர்வரும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் மூவரும் விளையாடுவர் என்றாலும் 2027 ஒருநாள் உலக கோப்பையில் விளையாடுவார்களா என்பது கேள்விக்குறியாகத்தான் உள்ளது. புதிய தலைமுறைக்காக செல்வக்கண்ணன்.